ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் ஒரு குவிக் அண்ட் டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் மேகி நூடுல்ஸோ இல்லாட்டி சைனா நூடுல்ஸோ எந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பேக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி சைனா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் மஷ்ரூம் பேக்கெட் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த மஷ்ரூமை மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நல்லா அழகாக பீல் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா மஷ்ரூம் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது கருப்பு மண் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ இந்த மஷ்ரூமை சின்னதாக இருந்துச்சுன்னா 2ஆக வெட்டி போடுங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 4ஆக வெட்டி போடுங்க. வெட்டி போட்டு எடுத்து வச்சுருங்க. நான் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை மீடியம் சைஸாக வெட்டிக்குங்க. தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டிடுங்க. பச்சை மிளகாயை நடுவால் கீறி விட்டுருங்க. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை எடுத்து போட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் பச்சை மிளகாயும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம மஷ்ரூம் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மஷ்ரூம் அப்படியே தண்ணி வற்றி ஒரு மாதிரி சுருண்ட மாதிரி வரும். நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை எடுத்து போட்டு விட்ருங்க. இப்போ அந்த நூடுல்ஸோட மசாலா பேக்கெட்டுங்களை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு காரம் பத்தாட்டி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வேணால் போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த காரம் ஓகேனா ஓகே. நல்லா அந்த ரால் ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ அதில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்தாட்டி உப்பையும் போட்டுக்குங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை அதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ திருப்பி மூடி போட்டு மூடி விட்டுருங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு பார்த்துக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். திருப்பி அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுக்காக திருப்பி நான் மூடி விடுறேன். இப்போ ஓகே. எனக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையில் தூவி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்ததாக ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya. Thanks for watching Sweet and Spice.